வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத வரிசையாக பார்ப்போம். நம்ம சேனல் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லா வீடியோவுமே நல்லா ரீச் ஆகுது. ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நம்ம ஒரு பெரிய கட்டுத்தரைகளில் வீடியோ எடுக்க போகும்போது சில கட்டுத்தரைகளில் சப்ஸ்கிரைபர் பேஸ் வச்சு வீடியோ தராங்க. ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய பெரிய கட்டுத்தரைலாம் நம்ம வீடியோ எடுத்து போடலாம். அப்புறம் நம்ம இந்த மந்தில் நெக்ஸ்ட் மந்த்தும் இந்த மந்த்லேயும் நம்ம ஒரு 5 கட்டுத்தரை வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த கட்டுத்தரையில் போகும்போது உங்களுக்கு பர்சனலாக வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்கணும், உங்களுக்கு இருக்க டவுட்ஸுன்னு இது பண்ணுங்கள். அப்புறம் எந்த மாதிரி வீடியோ பண்ணணும், எந்த மாதிரி கண்டென்ட்டில் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம வந்து வீடியோவாக பண்ணலாம். இப்போ நம்மளோட ஃபார்மில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ண போகிறோம். நம்ம ஃபார்மில் இந்த வீட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, டிவார்மிங் பண்ண போகிறோம் கோழிக்கு, குடல் புழு நீக்கம், அப்புறம் வந்து சிக்ஸுக்கு என்ன ஃபீடு தரோம், அப்புறம் ப்ரீடிங்க்கு என்ன சேவல் வச்சுருக்கோம், அப்புறம் எப்படி வந்து தரமான விடைகள் தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இனவெளி கோழிகள், பெருவடை, சிறுவடை, நீங்கள் எந்த கோழி வளர்த்தினாலும் கோழி அடையிறதுக்கான ஒரு இடம் இருக்கணும். அது கொட்டையாக இருக்கணும்னு கிடையாது, மரமாக கூட இருக்கலாம். அப்புறம் அதுக்கு மேய்ச்சல், அப்புறம் வெயிலில் நிழல் தங்குற மாதிரி தண்ணி போகிற இடம் இருக்க மாதிரி, அதாவது இந்த வாழைக்கட்டை இந்த மாதிரி இருக்க மாதிரி இடம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்துச்சுனாவே கோழி வளர்த்துறதுக்கு போதுமானது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கோழிகள் வந்து நீங்கள் 5 kg லைன் 6 kg லைன் நான் எடுத்துகிட்டு வரேன், ஆனால் வெயிட் கெயின் இருக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் என்னால் கொண்டு வர முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவார்மிங் பண்ணணும். நீங்கள் ஒரு 60 நாளுக்கு ஒருக்கா டிவார்மிங் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி நம்ம அந்த அல்பமர் மருந்து ஊற்றி கலந்து சிக்ஸு, கோழி, பெருசு எல்லாமே வச்சிடலாம். இன்னொரு மெத்தடு இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிரிஞ்சியில் வந்து இப்போ ஒரு 5 கிலோ இருக்குன்னா ஒரு 2 ml எடுத்து தண்ணியோட, அதாவது 2 ml எடுத்து தண்ணியும் எடுத்து ஒரு பெரிய சிரிஞ்சியில் வந்து கலந்து கோழிகளுக்கு கொடுத்துருவாங்க. இது எதுக்காக தரணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃப்ரீ ரேஞ்சில் மேயும் போது ஜென்ரலாக குடல் புழு வரும். ஃப்ரீ ரேஞ்சில் மேயும் போது அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த புல்லில் பார்த்தீங்கன்னா புழு இதெல்லாம் முட்டை விட்டுருக்கும். அந்த கோழி உள்ளே சாப்பிட்டோன்னே வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா அது வந்து கீரி பூச்சியாக ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் என்ன தான் தீனி கொடுத்தாலுமே கோழி அப்படியே தான் இருக்கும், ஏன்னா சத்து பூரா அதை எடுத்துக்கும். நீங்கள் டிவார்மிங் பண்ணும்போது மெயினாக காலையில் தீனி போடாதீங்க. நீங்கள் தண்ணியில் கலந்து வச்சாலும் இல்லை தனித்தனியாக கோழிக்கு விட்டாலுமே அன்றைக்கி ஒரு மதியம் வரைக்குமே தண்ணி எந்த தீனியுமே போடாதீங்க. தண்ணி மட்டும் வைங்க. மேக்ஸிமம் எல்லா குடற்புழுவும் வந்துடும். நீங்கள் குடல் புழு நீக்கம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டிவார்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரீடிங் சேவலோ இல்லை 6 month ஓல்டு சின்ன சிக்ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வெயிட் போட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் டிவார்மிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 20 days கழித்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கோழியோட வெயிட் கெயின் வந்து நல்லாவே இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் மீட் பர்பஸ்க்கு விற்கிறனாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் லைனேஜ் கோழிகள் விற்கிறனாலும் சரி, குடல் புழு நீக்கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதாவது நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். சிக்ஸுக்கு நம்ம என்ன தரோம் அப்படின்னா, கம்பு வந்து நாங்கள் முளை கட்டிடுறோம். கம்பை நாங்கள் வந்து முளை கட்டிட்டு காலையில் அதுதான் முதல் தீனியாக தரோம். தண்ணியும் முளை கட்டின கம்பு தான் நாங்கள் வந்து தரோம். இது எத்தனை மாதம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் 6 மாதம் வரைக்குமே ஃபாலோ பண்ணுறோம். காலையில் முதல் தீனி இது தான். கம்பு முளை கட்டினதை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து சிக்கை திறந்து விடுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போன வீடியோவில் காட்டியிருப்போம். அப்போ வந்து ஒரு 20 days ஓல்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து எல்லாமே நமக்கான பேரண்ட் ஸ்டாக்கு இது பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு போதுமானதை நம்ம சேல் பண்ணுறோம். நம்ம இன்னும் சேலுக்கு பெருசாக இன்னும் எதுவும் கொண்டுக்கிட்டு வரல. இப்போ தான் நம்ம ஃபார்ம் வந்து அப்டேட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. நிறைய பேர் விடை கேட்டிருந்தீங்க, என்கொயரி பண்ணியிருந்தீங்க, கொடுக்குறப்ப சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சேல் கொண்டு வரலாம். இன்னொரு 6 months கழித்து நமக்கு ரெகுலராக சேல் வர மாதிரி நம்ம ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த மயில் ப்ரீடர் நம்ம போன வீடியோவில் காட்டியிருப்போம். அதுக்கான சிக்ஸ் தான் இது. மயிலுக்கும் இந்த காக பேடுக்கும் ஆனது தான். நம்ம அந்த 2 சேவல்லேருந்து நம்ம விடைக்கு போட்டு நம்ம வந்து ப்ரீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சிக்ஸுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிக்ஸ் பொரிச்சதுக்கப்புறம் ஒரு தட்டு வழியாக இருக்க தண்ணியில் ஒரு முடி அல்பமரை கலந்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு தண்ணி அதுதான் வைப்போம். அதுக்கப்புறம் இந்த காட்டு கம்பை சின்ன வெங்காயத்தோட பெசரி போடுவோம். அதை வந்து ஒரு 10 to 15 days, அதாவது ஒரு 15 நாட்கள் வரைக்கும் நாங்கள் போடுவோம். அந்த 15 நாட்களுக்கு அப்புறம் அந்த சின்ன கருவாடு இருக்கும், அதை வாங்கி தண்ணியில் ஊற வச்சு 2 பிச்சு போடுவோம். அது சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நாங்கள் முழுசாக போட ஆரம்பிச்சிருவோம். இந்த கருவாடு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பொங்கு நல்லா முளைக்கும், கால் ஊக்கம் நல்லா வரும், சிக்கு நல்லா ஹெல்த்தியாக வரும். நாங்கள் கம்பெனி ஃபீட் கொடுக்கறது இல்லை, இப்போ இருந்து இல்லை, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது. நான் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, முட்டை வறுத்து போடுவோம். இதெல்லாம் 1 month இருக்கும்போது போடுவோம். அப்புறம் வந்து சிக்ஸ் வந்து பின்னாடி அந்த மோஷன் கட்டுற பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா, ஜீரண கோளாறு ஆகிறது. அதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கனாவே எந்த டிசீஸும் வராது மேக்ஸிமம். அப்புறம் நாங்கள் கத்தாழையை கட் பண்ணி அந்த நீர் ஒழிஞ்சதுக்கப்புறம் வைப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அடை வைக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் மணல் வச்சு வைக்கிறது கிடையாது, வைக்கோல் வச்சு
இரும்பு சட்டியில் வைக்கோல் வச்சு நாங்கள் அடை வச்சிடுறது. இது வந்து ரிசல்ட் நல்லா இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து சிக்கு ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் இந்த வைக்கோல் வந்து தீ வச்சு எரிச்சிடுங்க. ஏன்னா பேன் பூரா இதில் வந்துடும். நீங்கள் நார்மலாக மண்ணில் வைக்கும்போது கூட நீங்கள் பேன் அதிகமாக இது பண்ண முடியாது. இது வந்து நம்ம இப்போ இருக்க பட்டாக்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டா நிறுத்திட்டு மீதி சேலுக்கு தான் வரும். இது நம்ம வரப்போ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ப்ரீடிங்க்குன்னு ஒரு 4 சேவல் இருந்தால் போதும். நாங்கள் அதை நிறுத்திக்கிட்டு மீதி வந்து கண்டிப்பாக சேல் தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கனால ஒரு 15 விடைக்குள்ளே நிறுத்திட்டு அதுக்கு மேலே வர விடையெல்லாம் நம்ம வந்து சேல் தான் பண்ணுவோம். விடை அப்புறம் வந்து சேவல்கள் பட்டாக்களாகவும் நம்ம வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃபார்ம் முதல்ல நிறையா இருந்துச்சு. இப்போ திரும்ப வந்து ரீவொர்க் போயிட்டுருக்கனால இதெல்லாம் போயிட்டுருக்கு. இதை நம்மளோட மயில் ப்ரீடர் இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டாக ஒரு 5.5 கிலோ இருக்கும். நிறுத்தினோம்னா ப்ரீடிங்க்கு இல்லாமல் ஃப்ரீ ரேஞ்ச் அதாவது தனிமைப்படுத்தோம் அப்படின்னா சேவல் வந்து நமக்கு ஒரு 6 கிலோ வரைக்கும் வரும். விடை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லைன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு விடை வந்து ஒரு 2.5 கிலோலேயே நின்றுட்டா கூட அதை அடை வச்சோம்னா அதுக்கு பொறிக்கிறது விடை 3.5 கிலோ 3, 3.5, 4 வரைக்கும் வரும். எக்ஸப்ஷனலாக 4.5 வரைக்கும் விடை வரும். நம்மளுது 4.25 வரைக்குமே நம்மக்கிட்ட விடை இருக்குது. சேவல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விடைக்கு ஆகிற சேவல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 4 கிலோ வரும். இப்போ ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிடாவும் வந்து அவைலபிள் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து ஒரு 80 கேஜிக்கு மேலே வரும். நீங்கள் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம மெயினாக பண்ணுறது கோழி நம்ம பார்த்துக்குறோம். ஆடு வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது குப்பைக்குழி. இப்போ கோழின்னு பார்த்திங்க அப்படின்னா சாணி குப்பையில் பறைக்கிற வரைக்குமே மேக்ஸிமம் நோய் வராது. நீங்கள் கோழி வளர்த்தணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக ஷெட்டு போடணும் இந்த மாதிரி பண்ணணுன்னு இது கிடையாது. நீங்கள் அடையிறதுக்கு மரம் இருந்ததுன்னா போதும், இல்லை சின்னதாக கூட இருந்தாலும் சரி. நம்ம எவ்வளோ எண்ணிக்கை வச்சுருக்கோமோ அதை பொறுத்து சாணியில் சிக்ஸு கோழி இதெல்லாம் பறைக்கும்போது இதில் இருக்க புழுக்களையும் சாப்பிட்டுக்கும். இதில் இருக்கும்போது கோழிகளுக்கு மேக்ஸிமம் எந்த டிசீஸுமே வராது. இது பார்த்திங்கன்னா கூவத்தாடி வெடை நமக்கு டைப்ளக் சதீசன் ஆட்டிருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அதில் என்ன நம்ம என்ன சிக்கு எடுக்கலை, நமக்கு கூவத்தாடி மேலே ஒரு கிரேஸ். இதெல்லாம் ஃப்ரீ ரேஞ்சில் தான் மேயுது. காலையில் ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு நேரம் தீனி வச்சிடணும். அது எப்போ குடிக்கணும்னு நினச்சாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கணும். நம்ம வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ப்ரீடிங் தான் பண்ணுறோம். நம்ம வந்து கேஜ் ப்ரீடிங் பண்ணுறது கிடையாது. கேஜ் ப்ரீடிங்க்குன்னு நம்ம தனியாக வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், ஆல்ரெடி போட்டிருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக அது எப்படிலாம் பண்ணால் வந்து மேக்ஸிமம் நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணலாம், வீடியோ பண்ணலாம் கண்டிப்பாக. பட்டா வந்து ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து மக்காச்சோளம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 8வது மாதம் வரும்போது நல்ல தெளிவான அந்த லைனுக்கான வெயிட் என்னவோ அதோட ஒரு 3/4 கிலோ கம்மியாக இருக்க மாதிரி வந்துடும். இது மழை காலங்கிறனால பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் கெயின் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மேயிற பில்களில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். அதனால் கோழியோட வெயிட் வந்து நல்லாவே இருக்கும். அந்த சைடு இருக்க வெள்ளை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒயிட் மதர் அண்ட் டாட்டர்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். நல்லா ஹெவி சைஸு அதுக்கானது. இது எல்லாமே நம்மளோட ஃபார்மில் இருக்க விடைங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய விடை இருக்கும்போது ஹெவி சைஸ் விடை இருக்கும்போது நம்ம சிக் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அளவான சைஸில் வச்சுருக்கீங்க, ஒரு 3க்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ரிசல்ட் நல்லாவே பார்க்கலாம். இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், ஆனால் அதுக்கான வேல்யூ இருக்குது. இதே மாதிரி நம்ம வீடியோலாம் சப்போர்ட் பண்ணி டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சேல் கேட்டு நம்மளால் கொடுக்க முடியல, ஏன்னா இப்போ தான் நம்ம டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. நம்ம கண்டிப்பாக வந்து முன்ன மாதிரி இருந்தால் ஒரு 80 விட வச்சுருந்தா அசால்ட்டாக சேல் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம இனிமேல் வந்து ரெகுலராக ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் சேல் வரும். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இன்னும் பெரிய பெரிய கட்டத்தெல்லாம் வீடியோ எடுத்து போட முடியும். கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.